ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம எல்லோரும் சிவபெருமானோட ஒரு மிகச்சிறந்த புகழ்பெற்ற தேவார பாடல். இந்த பாடலை குறிப்பாக நம்ம பாட நம்ம கலை, கல்வி, தொழில் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் பெறலாம். அந்த மாதிரியான பாடல் திருஞான சம்பந்தமூர்த்தி கொடுத்த பாடல். இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் 83. நவ கிரகத்தில் இந்த கல்வி, கலை, தொழில் முன்னேற்றத்துக்கு யார் அதிபதி? புதன். அந்த புதனோட தலம் திருவெண்காடு. சிவபெருமான் பெயர் திருவெண்காட்டீஸ்வரர், சுவாதரண்யீஸ்வரர். அம்பாள் பிரம்ம வித்யாம்பிகை. அந்த தலத்தினுடைய பாடல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தலம் ஏன் புதன் தலம் சொல்லப்படுது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த புதன் யாரு? நவகிரகத்தில் தேவகுரு பிரகஸ்பதி, அவரோட மனைவி தாரை. அந்த தாரைக்கும் அதே நவகிரகத்தில் இருக்கிற சந்திரனுக்கும் பிறந்தவர் தான் இந்த புதன். ஆகவே புதனுக்கு தன்னுடைய பிறப்பில் இருக்கிற இழுக்கை நினைத்து மனக்கவலை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சாபமும் இருக்குது. அந்த விவரத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ இதெல்லாம் தீர்றதுக்காக புதன் இந்த தலத்துக்கு வந்து சிவபெருமானையும் அம்பாளையும் நோக்கி தவம் பண்ணுறார். சிவபெருமான் அருள் பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கிரக பதவியும் கொடுக்குறார். ஆகவே தான் புதன் நவகிரகத்தில் ஒருத்தராகிறார். அந்த நவகிரகத்தலம் புதன் தலம் தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இப்போ பாடலை பார்க்கலாம். கண் காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. இப்போ இந்த பாடலை தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம எல்லோரும் நமக்கு முன்னாடி நடராஜர் திருவுருவத்தை கற்பனை பண்ணிக்கலாம். இந்த பாடல் ஒவ்வொன்றும் அப்படியே பொருந்தி வரும் நடராஜர் திருவுருவத்துக்கு. கண் காட்டும் நுதலானும், நுதல்னா நெற்றி, நெற்றியில் கண் வச்சுட்டு இருக்கார் சிவபெருமான், நெற்றிக்கண் உடையவர். நடராஜமூர்த்திக்கும் நெற்றிக்கண் பார்க்கலாம். கண் காட்டும் நுதலானும். கனல் காட்டும் கையானும், நடராஜமூர்த்தியோட இடது பக்கத்தில் இருக்கிற கையில் தீச்சட்டி இருக்கும், தீ நெருப்பு. கனல் காட்டும் கையானும். பெண் காட்டும் உருவானும், சிவபெருமான் தனது உடலில் இடது பாகத்தில் முழுமையாக அம்பாளை கொடுத்துருக்கார். அதாவது அர்த்தநாரீஸ்வரர், சிவசக்தி சொரூபம். நடராஜ உருவத்திலையும் இடது பக்கத்தில் இருக்கிற காதில் தோடு இருக்கும், பெண்கள் அணியக்கூடிய தோடு இருக்கும். ஆகவே பெண் காட்டும் உருவானும். பிறை காட்டும் சடையானும், பிறை சந்திரனை சிவபெருமான் ஜடாமுடியில் வச்சுட்டு இருக்கார், சிரசில். பிறை காட்டும் சடையானும். பண் காட்டும் இசையானும், வலது கையில் உடுக்கை தமரகம், அதுலேருந்து ஓசை வரும், ஓங்கார ஓசை, இசை. சிவபெருமான் இசையில் ஊறி இருக்கிறவர், அதிலே ஒன்றி இருக்கிறவர். இசைக்கு அப்படியே உருகி போயிடுவார். ஆகவே தான் இந்த ராவணன் இருக்கான் இல்லையா, கைலாய மலையை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது அம்பாள் சிவபெருமான ஒரு பார்வை பார்க்க, சிவபெருமான் தன்னுடைய கட்டை விரலில் ஒரு சின்ன அழுத்தம், அவ்வளோதான், ராவண மாட்டின்டான். அந்த பக்கம் வந்த வாகீஷர் சொல்லி, அந்த வாகீஷர் தான் அப்புறமா அப்பரா திருநாவுக்கரசராக வரார். அவரோட அறிவுரையின் பேரில் ஒரு வீணையை பண்ணுறான். தலையை வச்சு நம்ம உடம்புல இருக்கிற நரம்பை வச்சு வீணையை பண்ணி இந்த ராவணன் இசையை மீட்டுறான். அந்த இசைக்கு உருகிய சிவபெருமான் ராவணனை விட்டுட்டார். அது மட்டும் அப்போ நடக்கலன்னு வச்சுங்க, அந்த இசை மட்டும் நடக்கலைன்னா நமக்கு ராமாயணமே இல்லை, ராவணன் கதை அன்றைக்கே முடிஞ்சு போயிருக்கும். அந்த அளவுக்கு ராவணனுடைய இசையில் உருகினவர் சிவபெருமான். ஆக பண் காட்டும் இசையானும், இசையிலே கலந்திருக்கார், கையில் உடுக்கையும் வச்சுட்டு இருக்கார். பண் காட்டும் இசையானும். பயிர் காட்டும் புயலானும், நமக்கு
பயிர் நல்லா வளமாக வளர்ந்து நிறைய அதுலேருந்து தானியங்கள் வந்தால் தான் நமக்கு நல்லா சாப்பிட முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். அதற்குரிய தண்ணீர் கங்கை சிரசில் வச்சுட்டு இருக்கார். பயிர் காட்டும் புயலானும். இந்த நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே நடராஜ உருவத்தில் மொத்தமாக பொருந்தி இருக்கு. அவர் எங்கே இருக்கார்? வெண்காட்டில் உறைவானும், திருவெண்காடு திருத்தலத்தில் உறைந்து நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். வெண்காட்டில் உறைவானும். அவர் விடை காட்டும் கொடியானே. விடைன்னா நந்தி. நந்தியே நந்தி குறிக்கப்பட்ட கொடி வச்சுட்டு இருக்கார். சிவபெருமானுக்கு வாகனமும் நந்தி தான், கொடியும் நந்தி தான். நந்தி கொடியின் மூலமாக நமக்கெல்லாம் வழிகாட்டிட்டு இருக்கார் சிவபெருமான். அப்படி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த பாடலில் வந்த அத்தனை விஷயங்களும் நடராஜருக்கு பொருந்தி வருது. இந்த திருத்தலத்துக்கு ஒரு சிறப்பு பெயர் கூட உண்டு, ஆதி சிதம்பரம். நடராஜர் யாரு? நடன சபாபதி, நடன கலைக்கு அதிபதி. இது ஒரு விஷயம். அடுத்தபடியா இந்த தலத்தில் உள்ள அம்பாள் யாரு? பிரம்ம வித்யாம்பிகை. அப்படின்னா என்ன? பிரம்மனுக்கு வித்தையை சொல்லிக் கொடுத்தவள், பிரம்மனுக்கு கல்வியை கற்பித்தவள். ஆக அம்பாலும் கல்விக்கு அதிபதி அந்த அம்சமாக இருக்காங்க அம்மா. இங்கே நம்ம பார்த்தோம், இந்த திருத்தலம் நவகிரகத்தில் புதனுக்குரிய தலம்னு பார்த்தோம். நவகிரகத்தில் புதன் தான் கல்வி, கலை, தொழில் முன்னேற்றத்திற்கு அதிபதி. இப்போ 3 விஷயத்துலையும் சிவபெருமான் நடேசனாக இருக்கார், கலைக்கு அதிபதி. அம்பாள் கல்விக்கு அதிபதின்ற அம்சத்தில் இருக்காங்க. நவகிரகத்தில் இருக்க புதனும் கல்வி கலைக்கு அதிபதி. ஆக எல்லா விதத்திலையும் இந்த பாடல் நம்ம பாட பாட நாமும் சிவபெருமான் அருள்னால கல்வி, கலை, நம் செய்கிற தொழிலும் ஒரு விதமான கலை தானே. நம்ம செய்கிற தொழில் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் காணலாம். அவ்வளவு தலை சிறந்த பாடல் இது. கல்வி, கலை, தொழில் எல்லாம் வர்றதுனால இந்த பாடலை பாடுறதுக்கு வயது வித்தியாசமே கிடையாது. ஸ்கூல் போகிற பசங்களும் படிக்கணும், பெரிய வளர்ந்தவங்களும் படிக்கணும். அந்த அளவுக்கு உரிய நல்ல பாடல், மிகச்சிறந்த பாடல். இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த பாடலில். இந்த பாடலில் பொதுவாக சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடப்பட்டிருக்கு. ஆகவே சிவபெருமானுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு சொல்லி. அவர் நமக்கு என்ன வேணுமோ, பசங்களுக்கு என்ன வேணுமோ அதை அழகாக கொடுத்து அருள் பண்ணுவார். ஆக தலை சிறந்த பாடல் இந்த பாடல். நம்ம எல்லோரும் தினந்தோறும் பாடி அதனோட பயனை அடையணும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே ஈசனே என் அப்பனே போற்றி போற்றி போற்றி. பிரம்ம வித்யாம்பிகையுடன் அல்வாளிக்கும் சுவாதரனீஸ்வரரே திருவெண்காட்டீசனே போற்றி போற்றி போற்றி. தவறாக உங்கள் கருத்தை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.